தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 9 விழுக்காடு குறைவாக பெய்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடையக்கூடும் என்று தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் பருவமழையானது 9 விழுக்காடு குறைவாக பெய்துள்ளதாகவும் அறிவித்திருக்கிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 26 விழுக்காடு குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தீவிரமடைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இது புயலாக மாற வாய்ப்பில்லை. இருப்பினும் தமிழ்நாட்டில் கடந்த 21 நாட்களாக மந்த நிலையில் உள்ள வடகிழக்கு பருவமழை இன்று முதல் மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 9% குறைவாக பெய்துள்ளது. அதே போல சென்னை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 26% குறைவாக பெய்திருக்கிறது. மேலும் இவ்வளவு நாட்கள் மந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையானது இனி வரும் காலங்களில் மீண்டும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. குறிப்பாக இன்று கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய இந்த 17ஆம் தேதி நாளை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரியினுடைய ஒரு சில பகுதிகளிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதனால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.